Hi friends. டெக்ஸ்டிங் அப்படின்னு வரும்போது பசங்க நம்ம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை க்ரஷ் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன கொஷின்ஸ் கேட்குறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம். ஒரு மாதிரி போரிங்காக டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உடனே இது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் பண்ணிடுவா. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்கணும். க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்குறேன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் ஃப்ளட்டேஷியஸாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாள். என்னடா எப்படா மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதே டாப்பிக்கில் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் எப்படி வித்தியாசமாக கொஞ்சம் க்ரியேட்டிவான கொஷின்ஸ் நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி லாங்குவேஜ் சேனல் வந்து 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனனால ஒரு கிவ் அவே போயிட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹1000, செகண்ட் ப்ரைஸ் ₹700, தேர்ட் ப்ரைஸ் ₹500. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. நீ யார் ஜாடை? உங்கள் அம்மா ஜாடையா இல்லை அப்பா ஜாடையா? இல்லை உன் அழகுக்கு யாரு காரணம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். கொஸ்டின் நம்பர் 2. நீ ஒரு வெஜிடபிள்னா உனக்கு நான் ஒரு நேம் வச்சுருக்கேன். உடனே அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல நீங்கள் கியூட் கியூம்பர் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 3. யாராவது உங்ககிட்ட இதை இன்னைக்கு சொன்னாங்களா? உடனே அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களான்னு கேட்பா. உங்கள் ரிப்ளை வந்து அதான் நீ சிரிச்சா செம்ம அழகாக இருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 4. ஹே, இதை உங்ககிட்ட நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, அடிக்கடி கேட்டிருப்ப. உடனே அந்த பொண்ணு என்னதுன்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணா, நீ செம்ம அழகு, அதுவும் உன்னோட ஸ்மைல் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5. ஹே, இன்னைக்கு ஒரு செம்ம அழகான பொண்ணு ஃபோட்டோ பார்த்தேன், உனக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், அவள் அழகா இல்லையா அப்படின்னு நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கொஸ்டின் கேளுங்க. அவள் உடனே ஓகே சென்ட் பண்ணுன்னு சொல்லுவாள். இந்த இடத்துல நீங்கள் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 6. ஹே, எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த பொண்ணு யாருமே ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்லுவா. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுவா. அவளோட ரிப்ளைக்கு ஏத்தாப்பில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரிப்ளை என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓ நிறையா பேருக்கு அப்போ கண்ணு தெரியல போல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 7. கடவுள் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ என்ன வரம் கேட்ப அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க. அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவா. அந்த பதிலை வச்சு நீங்கள் அதுக்கடுத்து அந்த கான்வர்சேஷனை பில்டப் பண்ணி போகிறதுக்கு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. உன்னோட லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவள் அதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவா. அதுக்கடுத்து அதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணி நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனை கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கொஷின்ஸில் எல்லா கொஷினுமே உங்கள்கிட்ட திருப்பி கேட்பா. நீங்கள் கேட்ட அதே கேள்வியாக அவள் திருப்பி கேட்பா. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸை வந்து நீங்கள் உங்கள் க்ரஷ் கூடயோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். அவங்க சீரியஸாகவே அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் யாருமே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பீங்க ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் இது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது. ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃப்ளட்டேஷியஸாகவும் இருக்கும். இதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.